தேவனுடைய வார்த்தைகளை படிச்சாலே நம் ஆத்மாவில ஒரு புதிய பலனும் தைரியமும் சந்தோஷமும் வருங்க. இன்றைக்கும் கூட சில வேத வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். நம்முடைய மீறுதல்களை எல்லாம் குலைத்து போடுகிற தேவன் அவர். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் நான். என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் சொல்றாரு. கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியங்கள் நம்ம ஆத்துமாவை குறிக்கிறது. நாம தாகத்தோடு இருக்கும்போது தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். சோ இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை தேற்றினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ்.